சண்முகபரணி சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு வந்துட்டாங்க. சவுந்தரபாண்டி வந்து வசமாக வந்து சிக்கிட்டாங்க. சண்முகலேருந்து ஒத்துமொத்த ஃபேமிலி வந்து அவங்க சொன்னது எல்லாத்தையும் கேட்டுட்டாங்க. ஆதாரத்தையும் வந்து கலெக்ட் பண்ணதுனால சவுந்தரபாண்டி வந்து அசிங்கப்பட்டு அவமரியாதையாக அப்படியே நின்றுக்கிட்டே இருக்காங்க. வேளாண்ல என்னை விட்டுரு, தேவையில்லாம் பிரச்சனை பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதங்கிற மாதிரி சவுந்தரபாண்டி பேசுகிறாங்க. என்ன இல்லை உங்கள் ஐயாவுக்கு கெஞ்சலாம் தெரியுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம வைகுண்டம், சனியா உனக்கு சின்னதாக வந்து பொய் சொன்னதுக்கே உன் மனைவி மேலே சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கல்ல, ஏன் மனைவி தப்பே பண்ணாதப்ப எல்லாரும் வந்து பழியெல்லாம் போட்டு ரொம்ப வந்து சந்தோஷமாக இருந்தீங்களே, எனக்கும் இப்படி தானே இருந்திருக்கோம், ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு நம்ம வைகுண்டம் வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து பேசுகிறாங்க. பஞ்சவர்ணத்துக்கிட்ட, அண்ணா இதனால என்னென்ன சூடாமணி வந்து நானும் 2 பேரும் ஒத்துமையாக வந்து அக்கா தங்கச்சி போல தான் வந்து பழகிட்டு இருந்தோம், இப்படியெல்லாம் வந்து பிரச்சனை பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பஞ்சவர்ணம் சனியின் அண்ணனோட மனைவி வந்து சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துல ஏய் அவ்வளோதான் சொல்லிட்டேன், இங்கே இருக்கிற இந்த விஷயம் வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்ப போலீஸ்க்கு வந்து கால் பண்ணிடுறாங்க. ஆதாரத்தையும் வந்து கொடுத்துட்றாங்க. அந்த இடத்துல வேறு யாரும் வரல, நம்ம முத்துப்பாண்டி தான் வந்து வராங்க. வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். போலீஸ் வாசலில் வந்து நிற்கிறாங்க. நின்னோன்னே வந்து அதிகாரி வந்து மாதம் வந்து இறங்குறாங்க. ஐயோ நம்ம உள்ளே போகிறோமோ, சொன்ன மாதிரியே அவன் ஜெயிச்சிட்டானே, நம்மளால் எதுவுமே கிழிக்க முடியாமல் போயிடுச்சேங்கிற மாதிரி சவுந்தரபாண்டி வந்து வருத்தப்பட்டு இருக்காங்க. ஊருக்குள்ளே இருக்கிற 4-5 பெரிய மனுஷங்களும் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னையா அவங்க மேலே இவ்வளோ பெரிய மதிப்பு மரியாதை வச்சுருந்தோம், அவங்க குடும்பத்தை இப்படியெல்லாம் பழி தீர்க்கணும்னு இருக்கீங்களே, இதெல்லாம் இவனுக்கு பத்தாது, இவனுக்கு இன்னமும் வந்து இதுக்கு மேலேயும் வந்து செய்யணும். 20 வருஷம் என்ன, இவன் தப்பு பண்ணதுக்கு 20 வருஷம், இவன் மற்ற மேலே பழி போட்டான் பார்த்தியா, அதுக்கு ஒரு 20 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வைகுண்டம் கண்டிப்பாக வட்டி முதலமா வந்து வாங்கி கொடுத்துடலாங்கிற மாதிரி சொல்லும்போது முத்துப்பாண்டி வரதை பார்த்துட்றாங்க. எல்லே என் பையன் முத்துப்பாண்டி சிங்க குட்டி களத்தில் இறங்கிட்டான், இனிமேட்டு அவன் என்ன பத்திரமா வந்து பார்த்துப்பான், எனக்கு கவலையே இல்லைங்கிற மாதிரி தான் அதிரடியாக மாதம் வந்து பேசுனாங்க. அந்த இடத்துல நம்ம சவுந்தரபாண்டி இப்போ பேசுங்கள்ல, இப்போ பாருங்க, இந்த அப்பனுக்கு ஒன்றுனா அவன் துடிச்சு போயிடுவான், சவுந்தரபாண்டிக்கு ஏதாவதுன்னா என் பையன் சும்மா விட்டுருவானாங்கிற மாதிரி தப்பு கணக்கு போட்டிருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சவுந்தரபாண்டி முத்துப்பாண்டி மேலே இருக்கிற அபார நம்பிக்கையினால பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் முத்துப்பாண்டி வந்து சவுந்தரபாண்டியனை வந்து தரன்னு இழுத்துட்டு போக தான் வந்திருக்காங்கன்னு நம்ம சவுந்தரபாண்டிக்கு வந்து தெரியல போல இருக்கு. அந்த இடத்துல மாசா முத்துப்பாண்டி வந்து நிற்கிறாங்க. ஏல உன் அப்பாவை எல்லாரும் சேர்ந்து அடிக்காத குறையாக கேள்வி மேலே கேள்வியாக வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்களே, என் மனசுக்கே வந்து ஆதங்கமாக இருக்குது, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி வேதனையோடு இருக்காங்க. சண்முகம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பக்கமாக வசனம் வந்து பேசியே போட்ட சவாலில் வந்து ஜெயிச்சிட்டேன், 1 வாரம் அவகாசத்துக்குள்ளேயே உன்னை நான் தோக்கடிச்சிட்டேன்னு சொல்லி என்னென்னமோ சவால் விட்டியே, என் முன்னாடி பேசவே தயங்குற வைகுண்டம் அவன் கூட வந்து பேசிக்கிட்டு இருக்கான். முத்துப்பாண்டி வந்துட்டான்ல, இப்போ பேசுங்க முடிஞ்சா தைரியமாக இருந்தா அப்படின்னு சொல்லும்போது அண்ணன் வந்து என்ன செய்ய போகுதுன்னு தெரிலங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து நம்ம பரணி வந்து யோசிக்கிறாங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அப்பன்னு பார்த்து முத்துப்பாண்டி அமைதியாக இருக்கிறத பார்த்தோன்னே என்ன செய்ய காத்துக்கிட்டு இருக்காரோ தெரிலங்கிற மாதிரி செம்ம ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. அப்பன்னு பார்த்து முத்துப்பாண்டி வந்து மனசில் லைட்டாக ஈராக இருக்குது, அப்பாவை நம்ம இழுத்துட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிளை வச்சு ஏலே உன் வேலையை பாருல அப்படின்னு சொல்கிறாங்க. முத்துப்பாண்டி நம்பிக்கை துரோகி, நீயும் அந்த பக்கம் மாறிட்டியா, நான் இப்போ உன்னோட புள்ள இல்லை, இந்த இடத்தோட அதிகாரி, அப்படி இருக்கும்போதே என்கிட்ட ஒரு புகார் வந்திருக்கு, அதை விசாரிக்கிற தலைமையில் நான் வந்திருக்கேன். இங்கே நல்லது கெட்டது இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு நான் வரலை, எனக்கு எது குறுக்கப்பட்ட கடமையோ அதை செய்ய தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது சபாசுரா முத்துப்பாண்டி இப்படி தான் இருக்கணும், இதைத்தான் நான் ரொம்ப நாளாக உங்ககிட்ட எதிர்பார்த்தேங்கிற மாதிரி அந்த இடத்துல நம்ம பரணியிலேருந்து சிவபாலன்லேருந்து எல்லாரும் வந்து வெகுவாக வந்து பாராட்டுறாங்க. சண்முகம் வந்து முத்துப்பாண்டியை பார்த்து சூப்பராக அழகாக வந்து சிரிக்கிறாங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். முத்துப்பாண்டி வந்து இந்த மாதிரி சொன்ன விஷயத்த வந்து ஜீர்ணிக்க முடியல. அந்த இடத்துல நம்ம சவுந்தரபாண்டியனால் ஒரு வாட்டிக்கு 4 வாட்டி தெளிவாக யோசிச்சு பேசு, நான் உன் அப்பாலாம் வீட்டுக்குள்ளே தான், நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டானா, இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டானா பொது சேவைக்கு இறங்கிட்டேன்னு அர்த்தம், இதில் நல்லது கெட்டது எதுவுமே பார்க்க மாட்டேன், நான் நெத்தி அடியாக வந்து நேராக எனக்கு கொடுக்கப்பட்ட கடமையை மட்டும்தான் செய்வேங்கிற மாதிரி சொன்னோன்னே பார்த்தியா, இதான் நீ வந்து ஒருத்தனுக்கு குழி பறிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்த, இப்போ அந்த குழியில் இருக்கிற மண்ணெல்லாம் ஒன்றையே வந்து சரிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அதிரடியாக மாதம் வந்து சவுந்தரபாண்டி முன்னாடி வந்து பேசுகிறாங்க. அப்படியே கையில் வந்து இது மாதிரி கட்டிட்டு அப்படியே வந்து அப்பா நீங்களாக நடந்துட்டிங்கன்னா கௌரவமாக இருக்கும், நான் இழுக்கிற அளவு வச்சுக்காதீங்க அப்படின்னு சொன்னேன். சவுந்தரபாண்டி பேர் அதிர்ச்சியாக நிற்கிறாங்க. இன்னும் எவ்வளோ நேரத்துக்கு தான் இங்கேயே இழுக்க முடியும், வா
கூட்டிகிட்டு போயிட்டு பேப்பர்லலாம் கையெழுத்து வாங்கணும்னு சொல்லிட்டு அப்படியே அந்த விலங்கு பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு ஜீப்பில் வந்து ஏற்றுறாங்க. நம்ம முத்துப்பாண்டி வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். முத்துப்பாண்டி ரொம்ப நாளாக வந்து 2-3 நாளாக வந்து பார்க்காத மாதிரி இருந்துச்சு. அது எல்லாத்துக்கும் வந்து தீனி போடுற மாதிரி அவருக்கு சூப்பரான எபிசோடாக வந்து இந்த எபிசோடு வந்து அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம்.